ஹலோ கைஸ், வெல்கம் டு MRM கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 1 விளையாட போகிறோம். ஆமாம், ஐஸ்கிரீம் 1 விளையாட போகிறோம். இன்றைக்கி ரோஷன் வந்துட்டு இல்லை. நான் மித்ரேஷ் முகேஷ் மட்டும் தான் இருக்கோம். ரோஷன் வந்துட்டு அவர் ஸ்கூல் அதனால் வர முடியும். ஆமாம், முகேஷ் என்னமோ எம்எல் பற்றி என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்கள். கைஸ், நீங்கள் அடுத்தது எம்எல் வீடியோ போடலான்னு இருக்கோம், எப்படி சொல்லுங்கள். ஆமாம், எம்எல் விளையாட போகிறாங்களா இவனும் முகேஷோ ரோஷனோ. ஸோ வந்துட்டு ஐஸ்கிரீம் 1 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எல் விளாட்லான்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகே, இப்போ இந்த இவனை மட்டும் தான் காப்பாற்றணும். இப்போ இவனை மட்டும் தான் காப்பாற்ற நம்ம அவ்வளோ பெரிய வேலையை செய்யணும். அதான் தேவையில்லாமல் போய் மாட்டுவாங்க. ஓகே, என்னமோ பேசுகிறான், ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்கிறான். ஐஸ்கிரீம் என்ன செய்கிறான்? என்னமோ செய்கிறான். ஓடிட்டான். ஐஸ் கட்டி ஆகிட்டான், போச்சு பாவம்லாம். நம்மளே பார்த்துட்டான். நம்மளே பார்த்துட்டான். இப்போ நான் நோட்டீஸ் பண்ணுறேன், அவன் நம்மளே பார்க்குறான். அதான் நம்ம கீழே குஞ்சிடறோம். நம்மளை பார்க்குறான், ஆனால் நம்ம டக்குன்னு கீழே குஞ்சிடறோம். ஓகே, பூனை கட்சின்னு வராது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி நாங்கள் விளாண்டுட்டோம். நிறைய வாட்டி தோட்டுட்டோம். இப்போ இது வந்துட்டு எட்டாம் போட்டா 10வது வாட்டி ட்ராய். அவ்வளோ ட்ராய். நாங்கள் வேணா கடைசியில் வேணா புட்டுன்னு சொல்லிட்டு ஓடுறோம். இதை பாருங்க, அத்தனை வாட்டி செத்துட்டோம் நாங்கள். எடுத்து ஒரு எப்படி சொல்ற, கேம் ஈஸியான கேம் தான், ஆனால் வந்துட்டு டோட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, அவங்க இப்போ எங்கே போகணும்? ஸ்டால் போகணும். ஆமாம், ஸ்டாலுக்கு போய்ட்டு என்ன எடுக்கணும்? பெட்ரோல் கேன் எடுக்கணும். அது எடுத்து நேராக நம்ம காப்பாற்றின்னு போகணுமா? இல்லை, பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு நேராக பெட்ரோல் கேன் இங்கே கேன் மட்டும் தான் இருக்கும், உள்ளுக்கு பெட்ரோல் இருக்காது. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போகணும்னா ப்ளே கிரவுண்ட் போகணும். ப்ளே கிரவுண்டில் என்ன ஸ்டேஷன் இருக்கும், நான் காட்டுறேன். வேற வந்துக்கிட்டே இருக்கான். அவன் கிட்ட ஒன்றும் கூட டக்குன்னு அவனோட நான் கிட்டே போகல, ஆனால் டக்குன்னு பிடிச்சிடுறான். நீங்கள் இந்த ஸ்டாலில் இல்லை, அந்த ஸ்டால் ரொம்ப சின்ன இடம். அதான் அவன் பிடிக்க எப்படி சொல்கிறது, நம்ம டப்பிக்க கொஞ்சம் கஷ்டம். இங்கே சீக்கிரம்டா, அவன் தான் எங்கேயும் போயிட்டான்டா. ஓகே, கெஃபேட்டேரியா போகணும். இப்போ கெஃபேட்டேரியா போயிட்டு அந்த ஒரு காட்டை எடுக்கணும், டஸ்ட்பின்னு. அந்த காட்டை எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் பிடிக்கும். ஆமாம், இப்போ பாருங்களேன், அத்தனை டஸ்ட்பின் இருக்கும். ஒரு டஸ்ட்பினாக நம்ம போய் செக் பண்ணிட்டு பிடிக்கணும். இவன் வேற வந்துருவாங்க. எங்கே போனோம் பின்னாடி இருக்க போகிறோம். ஓகே, வந்துட்டான். ஓகே, நீ போய் பார்த்துட்டு வா. நாங்கள் அடிக்கடி 2 டஸ்ட்பினை முடிச்சிடுவோம். அதான் முழுவா. இந்த ட்ரிக்கு நான் வந்துட்டு எங்கேருந்து கண்டுபிடிச்சேன்னா, அவர் நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும். எங்கேருந்து கண்டுபிடிச்சேன்னா, வசந்த் தமிழ் கேமிங் சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காரு, அவர் தான் எனக்கு சொல்லி தந்தார். VTGன்னு சொல்லிட்டு. அவரோட ஃபேன்னா எங்களுக்கு. ஆமாம், ஏன்னா நாங்களும் அவரோட பார்ப்போம். ஏற்கனவே இந்த கேமை நான் விளையாட எனக்கு தெரிஞ்சதே அவரால் தான். நாங்கள் எப்போதான் ஒரு வீடியோவை பார்த்து கேம்லாம் விளையாடுவோம். ஆமாம், அவர் தான் எங்களோட ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அவரை மாதிரி ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரை மாதிரி அவர் ஒட்டாலே நாங்கள் 3 பேர் இருக்கோம். 3 பேரும் சேர்ந்து அவரை மாதிரி ஆக போகிறோம். அவரை மாதிரி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய ஆளாக. ஆமாம், அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் பேரை கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச யூடியூபர் வந்துட்டு MRM கேமிங். எனக்கு பிடிச்ச வசந்த். ஓகே, அவன் நம்ம யூடியூபே பிடிக்கல, அவரை யூடியூப் பிடிச்சிருக்கு. அவர் இன்னும் நல்லா சொல்லுங்க. ஐயோ, வேற வண்டிக்கிட்டே இருக்கான். வேற வண்டிக்கிட்டே இருக்கான் எல்லா இடத்துலையும். ஆமாம், வண்டிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் நம்மளே பார்த்துட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலன்னா அந்த சவுண்டு வராது. எங்களா எல்லா பில்லையும் தேடியாச்சு, ஒரு பில்ல கூட இல்லை. நான் பாக்கெட்டில் போய் செக் பண்ணி இன்னும் எத்தனை பில் தான் இருக்குங்க? எல்லா பில்லையும் செக் பண்ணியாச்சு. வெளியே பீன் இருக்கா? ஓ, இங்கே ஒரு பீன் இருக்கு, இங்கே வேறு செக் பண்ணணுமா? என்னதான் பிரச்சனையா? வந்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அங்கே போய் கூட கட்டுறா வலிஞ்சிருச்சா? கட்டுறா. ஐயோ, சிலா. டக்குன்னு போடா. எப்பா, இங்கேயா 5 நிமிஷம் முடிச்சிருச்சுடா. ஓகே, போயிட்டான்.
ஓகே ஓகே இப்போ இங்கே ஆயில் வேறு இருக்கும், ஒரு ஆயில் மாதிரி அதையும் எடுக்கணும் வேறு. ஓகே படம் கிடச்சிச்சு சாமி. நீங்கள் போட்டு இங்கே கோயின் எடுக்கலாம். ஓகே இங்கே ஆயில் இருக்குது, ஆயிலையும் எடுத்துக்கும். எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் நம்பர் தான் வச்சுருவேன். இல்லை சேம் நம்பர் தான். அது வந்துட்டு அந்த நம்பர் முக்கியம் இல்லை, அது நம்ம வெறும் டச் பண்ணாலே நம்மளுக்கு அந்த பேர் கிடச்சிரும். அப்படியே நம்ம டஸ்ட்பின் நம்பர் எல்லாம் அப்படிதான். அல்ல நீ எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? வேற நீக்குள்ளே போயிடுவாங்க. ஸ்லோவா பொம்பளை மாதிரி நடிக்கிறாங்க பாருங்க, நிறைய பாருங்களேன். ஏயா இருப்பான் போல. கொஞ்சம் சட்டம் கெட்டு போயிடும். பார்த்துட்டான் இல்லையா? பார்த்துட்டான். அவரோட மண்டை பார்த்தீங்கன்னா பாதி காணாம எங்க? ஐயோ, இப்போ நம்ம என்னமோ எடுக்கணும். பேரை மட்டும் என்ன பேர்? ஓகே பிராட் பேர் ஞாபகம் வச்சுக்கோ. முகேஷ் பிராட்னு பேரை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பேர் அது. சீக்கிரம் கோயின் எடுத்து தொலை. டக்குனு ஓடு. இதுல யார் பேர் எழுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே பேர் வராது, டிஃப்ரெண்ட் பேர் வரும். ஓகே இப்போ நம்ம எங்கே போகணும்னா பிளே கிரவுண்ட் போனோம். பிளே கிரவுண்ட் போயிட்டு அவனுக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ பாரு, துப்பாக்கி. இப்போ நம்ம நேரம் அவனை போய் சுட்டுருவோம் துப்பாக்கி வச்சு. மயங்கிடுவான் ஒரு நிமிஷத்துக்கு. ஆமாம். ஓகே துப்பாக்கி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எங்கே 10 புல்லட் இருக்குது. எங்கே போனான் அவன்? காணும். அங்கே பாருங்க, ஆண்டுக்கிட்டு இருக்கான். அங்கே போயிட்டு ஊஞ்சல் விளாண்டுருக்காரு. எங்கே? ஐயோ. ஓகே வாயில் சுட்டாச்சு. ஓகே ஒரு நிமிஷத்துக்கு வர மாட்டான். ஆனால் 1 நிமிஷமே பிடிக்காது, அடிக்கடி வந்துடுவோம். வேறு 1 நிமிஷம் இப்போ தானே 7 நிமிஷம் ஆயிருக்கு. வேறு 1 நிமிஷம் கூட பிடிக்காது, டக்குன்னு வந்துடுவோம். ஓகே எங்கே அந்த இது ஆயில் எடுத்துகிட்டு போயிட்டு ஆயில் எடுக்குன்னா அங்கே அந்த மிஷினில் என்ன இருக்கணுமா? இல்லை, இந்த உள்ளுக்கு ஒரு கேட் இருக்கும். அதில் எண்ணெய் ஊற்றி திறக்கணும். ஆமாம். என்ன அறிவு பார்த்து. ஏன்னா இது ஆயில் இல்லை, இது என்ன சொல்லுவாங்க? ஆமாம் க்ரீஸ் பண்ணிட்டோம். அந்த ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிட்டோம். புரியுதா? க்ரீஸ்னால் வந்துட்டு இப்போ நார்மலாகவே ஒரு இரும்புனா வந்துட்டு அது அழகாக வந்துடும். அது அதில் அது சயின்ஸ் படித்தவங்ககிட்ட போய் கேட்கணும். நீ ஏட்டெல்லாம் கேட்கக்கூடாது. நானும் நல்லா தான் படிப்பேன். முகேஷ் மாதிரி இல்லை கைஸ், நான் ஜோக்கா படிப்பேன். இப்போ போய்ட்டு என்ன எடுக்கிறோம்? என்ன? ஆமாம். எங்கேன்னு கேட்டல, அந்த பங்கு அந்த பங்கு காட்டுறேன். இது வா பங்கு. தெரியும் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு. என்ன பண்ணுறது? ஆறு இல்லை ரோஸ். ஐயோ தூக்கி வீசிட்டேன். ஃபுல்லாகிட்டு இருக்கு. அந்த சவுண்டு ஜோக்கா இருக்கு, கேஸ் லைட் சவுண்டு. என்ன ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்கு. ஆமாம், பர்ஃப்யூமே வைக்கல. அதை மூண்டுக்கிட்டே இருந்தேன்னா பண்ணிச்சுட்டு போயிடுவோம். அப்புறம் போயிட்டு இருக்கோம். எங்கே பண்ணுறான் அவன் மண்டையில் விட்டாடியாத. நம்ம எப்படிலாம் போறது? ஐடியா இது மேலே அது வந்து மேலே பார்த்து அவன் மேலே விட்டு அடிக்கல. என்ன ஐடியா கொடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன், அவன் வெளியே வரணும். நீ போயிட்டு என்ன கண்ணை எடு. என்ன கண்ணு? நம்ம அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம். ஐயோ வேணாம் நான் சொல்கிறேன், என்ன கண்ணை எடுங்க. ரொம்ப முக்கியம். நம்ம டக்குன்னு ஓடுறது தான் நம்மளுக்கு முக்கியம். என்ன கண்ணை எடு. அவங்க சீக்கிரம் வெளியே போவான், பின்னாடி வருவான். அவன் பற்றிக்கிறேன். இங்கே பாரு, வரான் பாருங்க. வரான். என்ன பண்ணோம்? நான் செய்கிறேன். ஐயா நம்மளுக்கு ஏற்கனவே டைம் ஓடி இருக்கு. நம்ம எல்லாம் செஞ்சுட்டு அவன் மண்டையில் அடிச்சுட்டு 1 நிமிஷம் வரமாட்டான். 1 நிமிஷம் எங்கடா வரமாட்டான். நம்ம வந்துட்டு உள்ளுக்கு போட்டுருவோம். நம்ம துப்பாக்கி இரு, அதான் நம்மக்கிட்ட துப்பாக்கி இருக்க. வேற என்ன கவலை? அரை மண்டை திருப்பி வாயிலே அடிக்கணும். அவன் பேச வாயிலே அடிக்கணும் அவனை. இங்கே பாருங்க, வாய்க்க ஓட்டு ஒன்று கிடைக்கிறான். சாவடா எட்டுறாடி 8 நடுவுல ஏற்றணும். ஏன்டா அவனுக்கு ஏன் அவனுக்கு இந்த வெறி?
காய்ஸ் இது வந்து எங்களோட பார்ட் 1. நாங்கள் பார்ட் 2 வீடியோ வந்து நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் போடுறோம். பாய். பாய் காய்ஸ்.